வணக்கம் அன்பர்களே. ராசி மண்டலத்தின் 3வது ராசி இரட்டைத்தன்மை கொண்ட ஆளுமை. மிதுன ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வெற்றியின் சாவி எங்கே இருக்கிறது? வாருங்கள் பார்ப்போம். குணநலன்கள். மிதுன ராசி என்றாலே புத்திசாலித்தனம்தான். புதன் பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு பேச்சாற்றலே மிகப்பெரிய ஆயுதம். நகைச்சுவையும் சாதுரியமும் உங்கள் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் மல்டி டாஸ்கிங் வித்தகர்கள் நீங்கள். ஆனால் ஒரே இடத்தில் முடங்கி கிடப்பது உங்களுக்கு பிடிக்காது. புதுமைகளை தேடி ஓடுவதே உங்கள் சுபாவம். தொழில் மற்றும் பொருளாதாரம். ஊடகம், எழுத்து, சட்டம் அல்லது தகவல் தொடர்பு, இந்த துறைகளில் நீங்கள்தான் ராஜா. சொந்தமாக தொழில் தொடங்கும் ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை இளமை காலத்தில் சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் 30 வயதுக்கு பிறகு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். செல்வம் உங்கள் தேடி வரும். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். அன்பிற்கு அடிமையானவர்கள் நீங்கள். உங்கள் மனநிலை அடிக்கடி மாறினாலும் துலாம் மற்றும் கும்ப ராசியினருடன் உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக நரம்பு மற்றும் சுவாச பிரச்சனைகள் வராமல் இருக்க போதுமான தூக்கமும் மன அமைதியும் உங்களுக்கு மிகவும் அவசியம். அதிர்ஷ்ட காரணிகள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அதிர்ஷ்ட காரணிகள் இதோ. உங்கள் அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9 வரிசையில் வரும் எண்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மரகதக்கல் உங்களுக்கு யோகத்தை தரும். புதன்கிழமைகளில் விஷ்ணு அல்லது ஹயக்ரீவரை வழிபடுவது உங்கள் வாழ்நாள் தடைகளை தகர்க்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்தினால் இந்த உலகமே உங்கள் கையில். மாற்றங்களை ரசிக்கும் உங்கள் மனமே உங்கள் பலம். மிதுன ராசி நேயர்களே, ஒரே ராசியில் பிறந்த எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருப்பதில்லையே, ஏன்? உங்கள் நட்சத்திரம் தீர்மானிக்கும் தசா புத்திகள்தான் அதற்கு காரணம். உங்கள் நட்சத்திரத்திற்கான ராஜயோக தசா எது? தெரிந்து கொள்வோம். முதலில் மிருகசீரிஷ நட்சத்திரம். செவ்வாய் தசாவில் பிறக்கும் உங்களுக்கு ஆரம்ப காலம் சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்து வரும் 18 ஆண்டு கால ராகு தசா கல்வி மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரிய மாற்றங்களை தரும். ஆனால் உங்கள் வாழ்வின் பொற்காலம் என்றால் அது குருதசாதான். கௌரவம், பதவி என உங்களை உச்சத்துக்கே கொண்டு செல்லும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். ராகுதசாவில் பிறக்கும் உங்களுக்கு இளமை காலம் போராட்டமாக இருக்கலாம். ஆனால் குருதசா வந்தவுடன் உங்கள் அறிவாற்றல் உலகிற்கு தெரிய வரும். 19 ஆண்டுகள் நீடிக்கும் சனிதசா ஆரம்பத்தில் உங்களை சோதித்தாலும் இறுதியில் நிலையான சொத்துக்களையும் தொழில் யோகத்தையும் வாரி வழங்கும். 3வதாக புனர்பூசம். குருதசாவில் பிறக்கும் நீங்கள் வசதியான சூழலில் வளர்வீர்கள். வாலிப வயதில் வரும் சனிதசா உங்களை பொறுப்பானவர்களாக மாற்றும். உங்கள் வாழ்க்கையின் மாபெரும் வெற்றி புதன் தசாவில்தான் காத்திருக்கிறது. எழுத்து மற்றும் வியாபாரத் துறையில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள். பொதுவாக மிதுன ராசிக்கு புதன், சுக்கிரன் மற்றும் சனிதசா யோகமானவை. செவ்வாய் மற்றும் சூரிய தசாக்களின் போது மட்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தசா மற்றும் புத்தி பலன்கள் என்பது பொதுவானவை. ஆனால் லக்னம் மற்றும் கிரகங்கள் நின்ற வீடுகளின் அடிப்படையில் இவை ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாக மாறும். உங்கள் நட்சத்திரம் எது என்பதை கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீக ஜோதிட ரகசியங்கள் தொடர்ந்து பெற நம்ம வே2 ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.